ஒவ்வொரு ராசியும் காதல் தோல்விக்கு பிறகு அதை எப்படி எதிர்கொள்கிறாங்கன்றதை பற்றி ஒரு யூடியூப் சீரிஸ் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் நம்ம அடுத்து பார்க்க போகிற ராசி துலாம் ராசி. காதல் தோல்வின்னு ஒன்று நடந்த பிறகு உடனே டக்குன்னு ரிலேஷன்ஷிப்குள்ளே போகக்கூடிய ராசி துலாம் ராசி. ஏன்னா துலாம் ராசியால் தனியாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். துலாம் ராசி தான் 7வது ராசி. 7ஆம் வீடு தான் திருமணத்தை குறிக்கக்கூடிய வீடு, பார்ட்னரை குறிக்கக்கூடிய வீடு. ஸோ துலாம் ராசினரால் தனியாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ பிரேக்கப்னு ஒன்று நடந்துச்சு அப்படின்னா உடனே அடுத்த ரிலேஷன்ஷிப்பில் போகிறதுக்கு அவங்க தான் ஃபஸ்ட்டாக இருப்பாங்க. அதே போல் துலாம் ராசி நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். பிரேக்கப் ஆனாலும் அந்த எக்ஸோட அந்த பர்சனோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஜோன்லேயே இருக்க ட்ரை பண்ணுவாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் துலாம் ராசியோட சிம்பிள் பார்த்திங்கனாலே தராசு, எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணக்கூடிய ராசி துலாம் ராசி. ஸோ அவங்க என்ன நினைப்பாங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப்பை பேலன்ஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க. இப்போ அந்த பையனை விட்டு உடனே வெளியே வந்துட்டால் மன உளைச்சல் ஏற்படும்னு அவங்களுக்கு தெரியும். அந்த பையனை அட்டாவான் நம்மளும் அட்டாவாங்க. அதே போல் அந்த பொண்ணு ஆட்டாவும் நம்மளும் ஆட்டாவும் நினைக்கக்கூடிய ராசி துலாம் ராசி. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்கலாமே அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஷிப் லெவல் மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணுவோம். அட்லீஸ்ட் ஒரு பாய் ஃப்ரெண்ட்ஷிப்பாக மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணக்கூடிய ராசி துலாம் ராசி. துலாம் ராசிக்கு நான் என்ன அட்வைஸ் பண்ணேன் அப்படின்னா, பிரேக்கப் பிறகு உடனே இன்னொரு ரிலேஷன்ஷிப்பில் தயவுசெய்து போகாதீங்க. யாரெல்லாம் பிரேக்கப் அப்புறம் உடனே அந்த ரிலேஷன்ஷிப்பில் துலாம் ராசிலேருந்து போகிறீங்களோ அந்த ரிலேஷன்ஷிப் இது வரைக்கும் நான் ஒர்க் அவுட் ஆகி பார்த்ததே இல்லை. அந்த ரிலேஷன்ஷிப் வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் ரிலேஷன்ஷிப்போட ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பாக தான் இருந்திருக்கு. ஸோ ப்ளீஸ் டோன்ட் டூ தட். தேங்க்யூ.